என்ன பயந்துட்டியா? என்னடா, சிவனுக்கு தெரியாம எல்லா ஃப்ராடு வேலையும் பார்த்தோம். ஆனா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். இவ வீட்டையும் விட்டு வைக்கல. அதான் நான் நினைக்கிற. அது ஒன்றும் இல்லை செல்லும். நீ மட்டும் போயிருந்தா நான் தேடி கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். கண்டுபிடிக்கிறது கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஆனா போனவ ஒத்தையா போவாம என் பிள்ளையும் கூட்டிட்டு வந்துட்டியா? அதான் பிள்ளைய விட்டுட்டு தனியா இருக்க முடியல. அதான் பிள்ளைய தேடி வந்துட்டேன். அப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லட்டுமா? இனி நான் இங்கதான் இருக்க போறேன். பிள்ளை நினப்பாவே இருக்கு. தூக்கம் கூட வரல. அதான் கிளம்பி வந்துட்டேன். என் பிள்ளை எங்க இருக்கானோ அங்கதான் நானும் இருப்பேன். என்ன யோசிக்கிற? என்னடா, குழந்தையே பொறுக்கல, அதுக்குள்ள அவன் இவன் பேசுறானேன்னு பாக்குறியா? அது பையன். நான் ஆசைப்பட்ட பிள்ளை பையன்தான். முதல்ல பையன், அதுக்கப்புறம் பொண்ணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனா விதிய பாத்தியா? எனக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தான். அதுவும் அவன் எனக்காக பிறக்க போறான். அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்னு மாதிரி இல்லைன்னு காட்டிட்டான். கண்டிப்பா அவன் என்ன மாதிரி தான் இருப்பான். அதனால்தான் என்னை விட்டு போகணும்னு அவன் நினைக்கவே இல்லை. அப்பா மேல அவனுக்கு அவ்வளோ நம்பிக்கை. அப்போ அவன் அவங்க அம்மா மாதிரி இல்லைன்னு தானே அர்த்தம். இங்க பாருங்க, தேவையில்லாம என் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணாதீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. நான் எதுக்கடி தங்கம் கிளம்பணும்? எந்த காரணத்துக்காக நான் இங்க வீட்டை விட்டு கிளம்பணும்? உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நீங்க எதுக்கு என் வீட்டுல வந்து இருக்கீங்க? கிளம்புங்க. கிளம்புறேன். ஆனா அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 8 மாசம். 8 மாசம் முடிச்ச உடனே என் பிள்ளையை கூட்டிக்கிட்டு நான் தாராளமா கிளம்பி போயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க கூட்டாலும் நாங்க வரமாட்டோம். ஏன்னா என் பிள்ளைக்கு நான் இருக்கேன். இத பாருங்க ஆதி, நீங்க பண்றது எதுவும் சரியில்லை. உங்ககிட்ட இருந்து எதுவும் தேவையில்லைன்னு தான் நான் விலகி வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்க வாழுங்க. எந்த காரணத்தை கொண்டு நானும் என்னோட பிள்ளையும் உங்களோட சந்தோஷத்துக்கு இடையூறா இருக்க மாட்டோம். அதான் தெரியுமே. நீ இருப்பியான்னு தெரியல, ஆனா என் பிள்ளை இருக்க மாட்டான். ஏன்னா என் சந்தோஷமே அவன்தான். அவன் எனக்காக தான் இந்த பூமிக்கே வரப்போறான். அதனால வார்த்தைக்கு வார்த்தை உன் பிள்ளைன்னு சொல்றல்ல, அதை நிறுத்திக்கோ. என்னடா தங்கம், சொன்னது புரிஞ்சுதா? இப்போ நீங்க வீட்டை விட்டு வெளியே போக போறீங்களா இல்லையா? முடியாது. இன்னும் நீ என் பொண்டாட்டி தான், மறந்தாத. என் புள்ள இந்த பூமிக்கு வர்ற வரைக்கும் நீ எனக்கு பொண்டாட்டியா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் உனக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துருவேன், நீ நிம்மதியா போயிடலாம். ஆனா இந்த 8 மாசம் நான் தான் புருஷன், நீ தான் பொண்டாட்டி. என்னடி பொண்டாட்டி? சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? சரி, வண்டியில வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமா? அப்புறம் இந்த கிச்சனுக்கு போய் சமைக்கிறது, வீட்டு வேலை செய்யறது, இதெல்லாம் எதுவும் நீ பண்ணக்கூடாது. என் பொண்டாட்டி எந்த வேலையும் செஞ்சு கஷ்டப்படக்கூடாது. எல்லாத்தையும் அத்தா நான் பாத்துக்கிறேன். என்னடி, புரிஞ்சுதா? என்ன வாசனை கமகமன்னு வருது? சமைச்சிட்டியோ? சரி, இன்னைக்கு ஒரு நாள் நீ சமைச்சுக்கோ. ஆனா நாளையிலிருந்து நீ சமைக்க கூடாது. 3 வேளைக்கும் சாப்பாடு நம்ம வீட்டுக்கு வரும். கடை சாப்பாடு கிடையாது, என் வீட்டிலேருந்து தான் வரும். என் குழந்தைக்கு ஆரோக்கியமானதை நான் தானே கொடுக்கணும். அதனால நீ தைரியமா அந்த சாப்பாடை சாப்பிடலாம். நீ எந்த வேலையும் செய்ய வேணாம். முக்கியமா கிச்சன் பக்கம் போகவே கூடாது. என் பையனுக்கு சூடு ஆகாது. நீ எங்கேயாவது கிச்சன்லயே ரொம்ப நேரம் சூடா நின்றுட்டு இருந்தா அப்புறம் உள்ள இருக்கிற என் குழந்தைக்கு சுடும்ல. நீ சொன்னா கேட்க மாட்டேன். இப்படி வா, வந்து உட்கார். ஆதி, என்ன பண்றீங்க? இப்படிதான். நீ நல்ல ரிலாக்ஸா உட்காந்துக்கிட்டு ஆர்டர் மட்டும் போடு, போதும். மற்ற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன புரிஞ்சுதா? நானே இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கணும்னு தான் வந்தேன். என் நிம்மதியை கொடுக்க
என் பின்னாடியே வந்துட்டீங்களா? சே 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 சே, ஓ நிம்மதியா நாக்கு எடுக்க போறேனா? அடி என் தங்கமே, நீ சந்தோஷமா இருந்தாதான் வயிற்றுக்குள்ள இருக்கிற என் பிள்ளை சந்தோஷமா இருக்க முடியும். அதனால நீ எப்போ சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இருக்கணும். என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கி தரேன் உனக்கு. எந்த வேலையும் செய்யக்கூடாது, செய்யவும் விட மாட்டேன். நீ இப்படியே கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு ஆர்டர் மட்டும் போடு போதும். எனக்கு கிச்சனில் வேலை இருக்கு, நான் போகிறேன். ஏய் நில்லு, ஓடிட்டியா? என் பிள்ளைக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. எவ முகத்துல முழிக்க கூடாது, எவளை பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவகிட்டே வந்து கொஞ்சம் பேச வேண்டியதாயிடுச்சு. என்ன பண்றது, என் பிள்ளையோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். என்னாச்சு சித்ரா, ஏன் அவசரமா வர சொன்ன? மகிமா, நம்ம நினைச்ச பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு. நம்ம நினைச்சது ஒண்ணு, ஆனா இங்க நடந்துட்டு இருக்கிறது வேற ஒண்ணு. ஏன், என்னாச்சு? ஏன்டி இவ்ளோ டென்ஷனா இருக்க? எனக்கு அது சொல்லவே வாய் கூசுது. என்ன சித்ரா, என்னாச்சு? ஆதி இந்தியாவும் பிரிஞ்சிட்டாங்கன்னு சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்கல. அதுக்குள்ள இப்போ அந்த தியா பிரெக்னன்ட்டா இருக்கானா? என்ன சித்ரா சொல்ற? ஆமாண்டி மகிமா, அவ பிரெக்னன்ட்டா இருக்காளாம். ஏதோ ஒரு காரணத்தை வச்சு அவங்க 2 பேரையும் பிரிச்சிடலான்னு பார்த்தா இப்போ அவங்க 2 பேர் ஒண்ணு சேர்றதுக்கு காரணம் வந்திருக்கு. இத காரணமா வச்சு அவ ஆதியோட சேர்ந்துருவா போலயே. இதை இப்படியே சும்மா விடக்கூடாது. அந்த குழந்தை இந்த பூமியில காலை வைக்கவே கூடாது. சித்ரா, வேண்டாம், விட்டுரு. பிரச்சனை உனக்கும் தியாவுக்கு தான். அதுக்கு நடுவுல அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த குழந்தை பூமிக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற. என்னடி மகிமா, திடீர்னு நல்லவ மாதிரி பேசுற? பகதான். ஆடா இருந்தாலும் குட்டியா இருந்தாலும் பகதான். இதுலலாம் கருணை பார்த்துட்டு இருக்க முடியாது. சித்ரா, எனக்கு என்னமோ இது சரின்னு தோணல. ஆதியையும் தியாவையும் பிரிக்கணும்னு சொன்னேன், அதெல்லாம் நான் செஞ்சேன். ஆனா ஒரு உயிரை கொல்ல மாட்டேன், அது பெரிய பாவம்டி. இந்த விஷயத்துல என்னை இழுக்காத மகிமா. இப்ப நான் ஒன்னு கூட்டதுக்கு காரணமே என்னால நேரடியா மாமா கிட்ட போக முடியாதுன்னு தான். நான் உன்னை வச்சுதான் காய் நகர்த்த முடியும். அதுக்காக தான் உன்னை கூட்டிருக்கேன். இப்ப என்னடானா நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க பாரு மகிமா, நான் நினைச்சது நடந்தே தீரணும். நடத்தி காட்டுறேன். அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும். ஆரம்பிச்சு வச்ச கேம முடிக்காம விலகிக்கிறேன்னு சொன்னா எப்படி? சித்ரா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். அதுக்காக அந்த குழந்தை எதுவும் பண்ணிடாத. என்ன கோவமா இருந்தாலும் அது தியா மேல காமி. அதுக்காக அந்த குழந்தைய பழி வாங்காத. எங்க அடிச்சா எங்க வலிக்குமோ அங்கதான் அடிக்க முடியும். அது மட்டும் இல்ல, இப்போ ஆதி தியா வீட்டுல இருக்காரு. தியா வீட்லயா? ஆமா, அதான் எனக்கு பிரச்சனையே. பிரிஞ்சவங்க அதோட போயிருவாங்கன்னு பார்த்தா குழந்தைய காரணமா வச்சு ஒண்ணு சேர்ந்துருவாங்க போல. அதான், அந்த குழந்தை இல்லைன்னா அவங்க எப்படி ஒண்ணு சேருவாங்க? சித்ரா, வேண்டாம், நீ பண்றது எனக்கு சரின்னு தோணல. என்னடி நீ மகிமா தானா? இவ்வளவு நல்லவனா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, இந்த கேம ஒன்னு வச்சுதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஒன்னு வச்சுதான் நான் முடிக்கணும். தேவையில்லாம பாவம் புண்ணியம் நல்லது கெட்டதெல்லாம் பார்க்காத. சாரி சித்ரா, என்னால நீ சொல்ற எதையும் செய்ய முடியாது. அதுக்கு வேற யாரையாவது பாரு. ஆதியையும் தியாவையும் பிரிக்க சொன்னேன், பிரிச்சுட்டேன். அதுக்காக குழந்தையோட உயிரோடலாம் என்னால விளையாட முடியாது. என்னடி ஏன் இப்படி பேசுற? சாரி சித்ரா, என்னால அவங்களுக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது. ஆரம்பத்துல ஆதியையும் தியாவையும் பிரிக்கிறதுக்காக தான் நான் போனேன். நீ அனுப்பி வச்ச ஆளாதான்
நான் உங்க லைஃப்குள்ள என்டர் ஆனேன். ஆனா ஒவ்வொரு டைமும் நான் ஆதியை நெருங்கும் போது அவர் என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அவர் அவாய்ட் பண்ண அவர் மேல எனக்கு காதல் அதிகமாயிடுச்சு. மகிமா, என்ன வளர்ற? நான் வளரல சித்ரா. நான் ஆக்சுவலி போனதுக்கு ரீசன் ஆதியை காதலிச்சு ஏமாத்தணும் தான். ஆனா என்னால் ஆதியை ஏமாற்ற முடியல. அதுக்கு பதிலாக நான் தான் ஏமாந்தேன். எல்லா விஷயத்திலையும் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரிஞ்சும் அவரை நெருங்கி போனேன். நான் அவரோட கண்ணியத்தை பார்த்து எனக்கு அவர் மேலே காதல் அதிகமாயிடுச்சு. நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் என்னால் ஆதியை நெருங்க முடியல. எவ்வளவு நெருக்கமாக போயும் என்னால் அவரை என் வசம் படுத்தவே முடியல. ஆதியை கொஞ்சம் குறைச்சி எடை போட்டுட்டேன். நாள் ஆக ஆக அவரை பற்றி நான் அதிகமாக நினைக்க ஆரம்பித்தேன். அவரை விரும்பவும் ஆரம்பிச்சிட்டேன். என்னால் அவரை மறக்க முடியல. நான் விரும்ப ஆரம்பித்த ஒருத்தர் என்னை விரும்பலை. இப்போ அவருக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு. அவரோட சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பலை. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். உன்னை போய் ஒரு ஆளுன்னு நம்பி ஒரு வேலை சொன்னா அதை ஒழுங்கா செய்யாம இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறா. சாரி சித்ரா. இங்க பாரு மகிமா, ஆதி மாமா எனக்கு மட்டும்தான். உன் மனசுல இருக்கிற எண்ணத்தை தூக்கி எரிஞ்சிரு. நான் உன்னை நடிக்க தான் போக சொன்னேன், உண்மையா காதலிச்சுட்டு வர சொல்லல. என்ன பண்றது, ஆதியை பார்த்தா எந்த பொண்ணுக்கும் ஆசை வரதான் செய்யும். அந்த ஒரு காரணத்தினால்தான் உன்னை நான் சும்மா விடுறேன். உன் எண்ணத்தை தூக்கி எரிஞ்சிட்டு கிளம்பு. இவளும் இப்படி சொதப்புறா. இப்போ என்ன பண்றதுனே தெரியல. இப்போ எப்படி இருக்குமா? பரவாயில்லடி. உள்ளேயே படுத்து கிடக்க ஒரு மாதிரி தான் இருக்கு. இப்படி வந்து உக்காந்தா ஏதோ நடமாட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு தாம்மா சொன்னேன் வெளியே வந்து உட்கார சொல்லி. அது சரிதாண்டி. அம்மா இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல அர்ஜுன், ஏதோ பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறேன். ஆமா, எங்க போயிட்டு வர? இன்னைக்கு லீவ் தானே உனக்கு? அதுவாம்மா, வீட்டு வேலைக்கு சரஸ்வதி அம்மாவை வர சொல்லிட்டு இருந்திருக்கேன். சரஸ்வதியா? ஆமாம்மா, உங்களுக்கும் உடம்பு முடியல, சத்யாவும் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுறா. வீட்டு வேலையை யார் பார்க்கறது? அதான் சரஸ்வதி அம்மாவை வர சொல்லியிருக்கேன். ஃபோன் பண்ணி சொல்லலாம், இருந்தாலும் மரியாதையாக இருக்காதுல்ல. அதான் நேர்லேயே போய் பார்த்து பேசிட்டு வந்தேன். அவங்களும் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. அர்ஜுன், அவங்களும் ஒன்றும் தேவையில்லை. நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் பார்க்கணும். அவ எதுக்கு வேலைக்கெல்லாம் போயிட்டு? நல்ல ராணி கணக்கா வீட்லயே இருந்து சொகுசா இருக்கலாம். இப்ப என்ன நம்ம கிட்ட சொத்து இல்லையா, பத்து இல்லையா? அவ வேலைக்கு போய் தான் உட்காந்து சாப்பிடணும்னு ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவ வீட்லயே இருக்கட்டும். இவங்க பேசுறத பார்த்தா என்னை இங்கேயே உட்கார வச்சிருவாங்க போலயே. வாழ்க்கை முழுக்க வீட்டு வேலைக்காரியாவே என் வாழ்க்கை போயிடுமோ? ஆமா அடி, அம்மா சொல்றது கரெக்டு தான். என்ன இருந்தாலும் வேலைக்காரங்க வச்சாலும் நம்ம வீட்டு வேலையை நம்ம செய்யற மாதிரி வருமா சொல்லு? வேலைக்காரங்க கடமைக்கு செய்வாங்க, நம்ம வீடுன்னா நம்ம பொறுப்பா செய்வோம். தேவையில்லாம எதுக்கு வேஸ்டா வேலைக்காரங்களாம் வச்சுக்கிட்டு? அதுவும் கரெக்டு தான். ஆமா அம்மா, என் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் சரஸ்வதி அம்மா இங்கே தான் வேலை பார்த்தாங்க. அப்போ ஏன் அவங்கள வேலைக்கு வச்சிருந்தீங்க? வேலைக்காரங்க தான் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்கல்ல. என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே பார்க்கணும். அப்புறம் எதுக்காக அவங்க வேலைக்கு இருந்தாங்க? அது அர்ஜுன், அது அது வந்து அது எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்துச்சு, வயசாயிடுச்சு பாத்தியா, அதான் எல்லா வேலையும் செய்ய முடியல. அதனால்தான் சரி இருந்துட்டு போகுது, வேற வழியே இல்லாம வச்சேன். இப்பதான் மருமகன்னு ஒருத்தி வந்துட்டா, இதுக்கப்புறமும் அவளை வச்சுக்கிட்டு எதுக்குன்ட்டு தான் நான் வேலையை விட்டு நிப்பாட்டினேன். மருமகன்னு ஒருத்தி வந்துட்டா? மருமகளா வந்தாளா இல்ல வேலைக்காரியா வந்தாளா? அர்ஜுன், என்ன அம்மாவே ஏத்து பேசிட்டு இருக்க? சச்சே, நான் எதிர்த்து பேசல, கேள்விதான் கேட்குறேன்.
மருமகன்னு ஒருத்தி வந்துட்டா இதுக்கு எதுக்கு வேஸ்ட்டாக வேலைக்காரங்க வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு அதான் ஃப்ரீயாக வேலைக்காரி இருக்காளேன்னு நினச்சிட்டிங்களோ? ஐயோ அர்ஜுன், அப்படிலாம் கிடையாது. இந்த பாரு, சத்யா எனக்கு மீனா மாதிரி தான். எனக்கு அவளும் இன்னொரு பொண்ணு தான். அப்பா, இந்த வார்த்தையை காதால கேட்க எவ்வளோ இனிமையா இருக்கு. ஆனா எல்லாம் வெறும் வாய் வார்த்தை மட்டும்தான். ஆயிரமே இருந்தாலும் பொண்ணு பொண்ணு தான், மருமக மருமக தான். ஆனா பேச்சுக்கு மட்டும் இவ என்னோட இன்னொரு பொண்ணு சொல்லியே ஏமாத்தி வச்சிருக்காங்க. இவரையும் அதே சொல்லிதான் ஏமாத்த போறாங்க. ஆக மொத்தத்துல என் கரியர் எல்லாம் விட்டுட்டு இந்த வீட்டுல வேலைக்காரியாவே என் காலத்தை கழிக்கணும் போலயே. அதானம்மா பார்த்தேன். நீங்க அப்படி பார்ஷியாலிட்டிலாம் பார்க்குறவங்க இல்லையே. சத்யாவும் உங்களுக்கு இன்னொரு பொண்ணு மாதிரி தானே. நல்லதுதாம்மா. நிலா வேலைக்கு போறா, அப்போ சத்யாவும் வேலைக்கு போகட்டும். நிலாவும் உங்களுக்கு பொண்ணு மாதிரி, சத்யாவும் உங்களுக்கு பொண்ணு மாதிரி. அப்போ ஒரு பொண்ணு வேலைக்கு போறா, இன்னொரு பொண்ணு மட்டும் வீட்டில் இருந்தா உங்களுக்கே வருத்தமாக தான் இருக்கும். புரியுது. உங்களுக்காக உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால நான் சத்யாவை வேலைக்கு அனுப்புறேன். ஏன்னா அவ உங்களுக்கு இன்னொரு பொண்ணு மாதிரி இல்லை. அதான் நிலாவையும் சத்யாவையும் பாரபட்சம் பார்க்காம ஒரே மாதிரி பார்க்குறீங்கன்னு ஊரே உங்களை புகழும். ஐயா, அது சரி. அவளும் வேலைக்கு போயிட்டா, இவளும் வேலைக்கு போயிட்டா, நான் அப்போ வீட்டு வேலையை யார் பார்க்கறது? அதுக்கு தானே நான் சரஸ்வதி அம்மா வர சொன்னேன். ஐயா, அதான் சொன்னேனே ஐயா, என்ன இருந்தாலும் வேலைக்காரங்க தான், வீட்டுக்காரங்க தான். நம்ம வீட்டில் வேலை செய்கிற மாதிரி வேலைக்காரங்க வந்து செய்வாங்களா சொல்லு? அம்மா, நீங்க இல்லாத காலத்துல சரஸ்வதி அம்மா இந்த வீட்டை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. வீட்டு வேலை, சுத்தம் பண்றது, எல்லா வேலையும் நல்லா தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட எங்களுக்கு எந்த குறையுமே கிடையாது. இருக்கட்டும் அர்ஜுன், இருந்துட்டு போட்டோம். அதுக்காக என்ன இருந்தாலும் நம்ம செய்கிற மாதிரி வருமா பாத்தியா? ஓ, அப்போ நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்றீங்க. ஆமாய்யா, கரெக்டு தாம்மா. யோசிச்சு பார்த்தா நீங்க சொல்றதும் சரியா தான் தோணுது. சுத்தம் இவரோட மனசையும் மாத்திட்டாங்களா? அப்புறம் என்ன, நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் பார்க்கணும்னு என் தலையில எல்லாத்தையும் கட்டிட்டு போயிடுவாங்க. இந்த வீட்டில் சமைக்கிறது, துடைக்கிறது, சுத்தம் பண்ணுறதுன்னு எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். தலை எழுத்து. கொஞ்ச நேரத்தில் அர்ஜுனோட மைண்டையே மாற்றிட்டாங்க. என்கிட்ட பேசும்போது இவர் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாரு. நீ எதுக்கு வேலைக்காரியா, இவ்வளோ வேலைலாம் நீ செய்ய வேணாம், கஷ்டப்பட வேணான்னு. இப்போ அவங்க அம்மாவை பார்த்து ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது சரின்னு அவங்க பக்கம் தலையாட்டுறாரு. இவரை புரிஞ்சிக்கவே முடியல. சரி, நீ எப்போ உன் வீட்டுக்கு போற? சரி, நான் வீட்டுக்கு போறேனா? அம்மாவுக்கு இப்படி இருக்கும்போது அவங்கள விட்டுட்டு நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? என் பையன் அவன் பாட்டி கூட தான் இருப்பான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அம்மாவை பார்த்துக்கிட்டு இங்கே தான் இருக்க போறேன். எத்தனை நாளைக்கு? ஏண்டா, எத்தனை நாளைக்கு வேணாலும் நான் இங்கே இருப்பேன். ஏன், இங்கேயே தங்கி டேரா போட்டாலும் போடுவேன். உனக்கு என்ன? ஓ, அப்போ இங்கேயே தங்கிறதா பிளானு? அப்படியே வச்சுக்கோ. அப்போ உன் பையன்? அப்பப்போ போய் பார்த்துட்டு வந்துக்குவேன். என் மாமியார்கிட்டையும் சொல்லிட்டேன், அம்மாவுக்கு முடியல போய் பார்த்துட்டு வரேன்னு. அவங்களும் சரி போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. அம்மாவுக்கு சரியாகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். ஓ, அம்மா சொல்லியா அர்ஜுன்? நம்ம வீட்டுக்கு சரஸ்வதி அம்மா வர வேண்டாம். நான் உங்களுக்கு கால் பண்ணி வர வேண்டானே சொல்லிடுறேன். அப்பா, இதுதான் ஏன் நான் முன்னிலேருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு வேலையை நம்ம செய்கிற மாதிரி வைமா. இப்போதான் உனக்கா புரியுது. போச்சு. ஐயோ, மறுபடியும் எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். இவருக்கு என்ன மூலத்தில் கலந்துடுச்சா என்ன? என்னால முடியல. காலையில எழுந்து வீடு கிச்சன் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு, சமைச்சு கொடுத்துட்டு, துணியெல்லாம் துவைச்சி போட்டு அதை காய வச்சு மடித்து வச்சுட்டு, லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு, இதில் பத்தாததுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு, டீ காஃபின்னு அது இதை போட்டு கொடுத்துட்டு, நைட்டு டின்னரை முடிச்சுட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு தூங்குறதுக்குள்ளே நான் டயர்டாகி செத்துருவேன் போல். இதில் ஹெல்ப்புக்கு கூட ஒரு ஆள் இல்லை. எல்லா வேலையும் நானே செய்யணும். என்னால் முடியல. அதுக்கு தான் இவர்கிட்ட சொன்னேன். இவரும் இப்படி பேசுறாரு. கடைசி வரைக்கும் இந்த வீட்டில் நான் வேலைக்காரியாவே செத்துருவேன் போலயே. அப்போ என்ன வேலைக்கு போகலாம், உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம்னு இவர் என்கிட்ட சொன்னது எல்லாம் பொய்யா? அர்ஜுன் நல்லா சிரிச்சு சிரிச்சு என்னை ஏமாத்திடுறாரு. அவர் சொல்ற எல்லாத்தையும் உண்மையை நம்பி நானே ஏமாந்துட்டு கிடக்குறேன்.
இப்பதான் உனக்கே புத்தி வந்திருக்கு. அவங்கவுங்க வீட்டை அவங்கவுங்க தான் சுத்தமாக வச்சு சமைச்சு வேலை செஞ்சு பார்த்துக்கணும். இதுக்கு எல்லாமா வேலையால் வைப்பாங்க? ஆமாம்மா, அவங்கவுங்க இருக்கிற வீட்டை அவங்க தான் தொடச்சி சுத்தம் பண்ணி சமைச்சு நல்லா பார்த்துக்கணும். இதுக்கெல்லாமா வேலையால் வைப்பாங்க? கரெக்டு தான். சரி, மதியம் என்ன லஞ்சு? அதே எதுக்குல என்கிட்ட கேட்குற? அவகிட்ட கேளு. அவ வேலைக்கு போக போறா. நீ தானே இந்த வீட்டில் வெட்டியா இருக்க, நீயே எல்லாத்தையும் சமைச்சிரு. என்னது, நானா? பின்ன நானா? நீங்க தானே சொன்னீங்க வீட்டில் வேலையெல்லாம் வச்சா ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க, நீட்டா இருக்காது, நம்ம செஞ்சாதான் நல்லா செய்வோன்னு. முன்னை விட நீட்டா யாரு வேலை செய்வா சொல்லு? நல்லா சமைப்ப, வீட்டு வேலையை நல்லா செய்வ. எதுக்கு வேஸ்டா வேலைக்காரங்களை வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு பத்தோ குறைக்கு அவங்க வேற ஏனோ தானோன்னு செய்வாங்க. நீயும் வேற அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அம்மா வீட்டு எப்படியும் போக மாட்ட, வீட்டுல சும்மா தானே இருப்ப. அப்ப இந்த வேலையெல்லாம் நீயே பண்ணிடு, என் பொண்டாட்டி வேலைக்கு போகட்டும். ஏன்ல அவ எப்படி ஒத்தையில இவ்வளோ வேலையை செய்வா? வீட்டு வேலையும் செஞ்சுக்கணும், என்னையும் பார்த்துக்கணும், எப்படி இருப்பா? அவளை போய் இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்ற? அப்போ சத்யா மட்டும் எப்படி இத்தனை வேலையும் செய்வா? என்ன உங்க பொண்ணுனா ஒரு நியாயம், என் பொண்டாட்டினா ஒரு நியாயமா? பாத்தியாமா, இவன் பொண்டாட்டிக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். ஏய் நிறுத்து, நான் ஒன்னும் என் பொண்டாட்டிக்கெல்லாம் ஒன்றும் சப்போர்ட் பண்ணல. லாஜிக்கா ரியாலிட்டியை தான் பேசினேன். இத்தனை நாளா தினம் காலையில எழுந்து வீட்டு வேலை செய்யறது, சமைக்கிறது, சுத்தம் பண்றது, பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது, பத்தாத குறைக்கு நீங்க வேற அப்பப்ப அந்த வேலை செய், இந்த வேலை செய், இந்த பொரியல் பிடிக்கல அந்த பொரியல் பிடிக்கலன்னு எக்ஸ்ட்ரா வேலை வச்சு விட்டு இவ்வளோ வேலையும் செஞ்சுக்கிட்டு இவ இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கா. அப்போ தெரியலையா இவ்வளோ வேலையும் இவ்வளோ செய்ய சொல்றோமே பாவம்னு? உங்க பொண்ணுன்னு சொல்லும்போது மட்டும் பாவம் எப்படி அவ இவ்வளோ வேலையை செய்வான்னு சொல்றீங்க? அல்ல அர்ஜுன், அது எனக்கு பழக்கம் இல்லைல்ல. அப்போ இவ என்ன வேலைக்காரியா எங்கேயாவது வேலை பார்த்துட்டு வந்தாலா என்ன? இவளும் இங்க வந்தா கத்துக்கிறா. உனக்கு பழக்கம் இல்லைன்னா அப்ப இவளுக்கு மட்டும் எல்லாம் பழக்கமா? என்ன பேசுறான் பாருமா. ஏய் நீ சும்மா இரு. ஐயா நீ சொல்றதும் சரிதான், பேசாம சரஸ்வதியே வர சொல்லு, அவளே எல்லா வேலையும் செய்யட்டும். ஐயோ இல்லம்மா, நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் பார்க்கணும். வேலைக்காரங்க நீட்டா செய்ய மாட்டாங்க பாத்தீங்களா? அதனால தான் சொல்றேன், இவளே செய்யட்டும். ஐயோ என்னையா நீ, நான் இல்லாதப்போ அவங்க தானே இந்த வீட்டை பார்த்துக்கிட்டாங்க, நல்லா தானே சமைச்சு போட்டுட்டு இருந்தாவ. வேற யாராவது இருந்தா கூட யோசிக்கலாம், நம்ம சரஸ்வதி தானே, இருந்துட்டு போட்டோம், வர சொல்லு. அப்போ அவங்கள வர சொல்லிடலாமாம்மா? வர சொல்லிடுறியா? சரிம்மா. ச்சே, நம்ம தான் இவரை தப்பா நினைச்சிட்டோம். ரொம்ப நல்லவராக தான் இருக்காரு. நல்ல வேலை, இந்த வீட்டு வேலை செய்யறதுலேருந்து நான் தப்பிச்சேன். ஏதோ ஒரு சில வேலை நான் செய்யலாம், அதுக்குன்னு இத்தனை வேலையும் ஒரு ஆள் தலையிலே கட்டினா நான் மட்டும் என்ன பண்ணுவேன்? நான் என்ன மெஷினா 24 மணி நேரமும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு? நல்ல வேலை வேலைக்கார அம்மா வராங்க, இனி நான் ஃப்ரீயாக வேலைக்கு போகலாம். ஐயா